ஹாய் கைஸ். நம்ம இந்த பூமி மேல எப்படி நிக்க முடியுது? எதனால நிக்கிறோம்? கண்டிப்பா இது நெறைய பேத்துக்கு டவுட் இருந்திருக்கும். இந்த டவுட்டோட ஆன்சர் வந்து கிராவிட்டி. பட் கிராவிட்டின்றது நெறைய பேத்துக்கு தெரியும். அந்த கிராவிட்டி ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? நேச்சுரலாவே வந்துட்டு ஒரு பெரிய பொருள் இருக்குன்னா, அதுக்கு வந்துட்டு சின்ன பொருள அட்ராக்ட் பண்றது நார்மலாவே நடக்கும். இப்ப இருக்கறதுலயே பெரிய பொருள் ஏதோ ஒண்ணு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்களேன். ஒரு பெரிய பொருள் அத வந்துட்டு சின்ன பொருள கண்டிப்பா அட்ராக்ட் பண்ணும். அது மாரி தான் இப்ப நம்ப கோள்கள், அதாவது பூமி, மத்த கிரகங்கள்லாம் இருக்குல்ல. அது வந்துட்டு இருக்கறதுலயே பெரிய கிரகம் சூரியன். ஸோ அத சுத்தி மத்த கோள்கள் எல்லாம் ரொட்டேட் ஆகுது. அது வந்துட்டு அட்ராக்ட் பண்ற விதமா தான் ரொட்டேட் ஆகுது. ஒரே ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அதாவது ரொட்டேஷன்ல ரொட்டேட் ஆகுது. அப்புறம் வந்துட்டு இப்ப நிலா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நிலா வந்துட்டு பூமிய விட சின்னது. ஸோ நிலா வந்துட்டு பூமிய சுத்தி வருது. அது மாரி தான். அது பெரிய பொருள் வந்துட்டு சின்ன பொருள அட்ராக்ட் பண்ணும். அந்த ஃபார்முலா தான் ஆக்சுவலா இங்க ஒர்க் ஆகுது. அதாவது நம்ப வந்து பூமிய விட ரொம்ப சிறிய ஒரு உயிரினங்கள். அதனால தான் வந்து நம்பள வந்துட்டு அந்த பூமி அட்ராக்ட் பண்ணுது. அதனால தான் நம்மளால இந்த பூமி மேல நிக்க முடியுது. இதுதான்